யாவரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைய நாள் இயேசு கிறிஸ்துவ நம்ம கொடுத்திருக்க வார்த்தை ஏசாயா 45ஆம் அதிகாரம் 2வது வசனம். அப்படி எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த நாள் இயேசு கிறிஸ்துவ நம்மளை நோக்கி சொல்றாங்க, நான் உனக்கு முன்னே போய் உன்னுடைய வழிகளை நான் செவ்வாய்ப்படுத்துவேன். இயேசு கிறிஸ்துவ இந்த நாளில் வாக்கு பண்றாங்க. ஆமென், அல்லேலூயா. இந்த நாளில் நம்ம நிறைய பேர் எனக்கு எந்த காரியம் எடுத்தாலும் தடையாவே இருக்கு, எனக்கு எந்த காரியம் எடுத்தாலும் அதில் நான் ஒரு வெற்றியை காண முடியல, ஒரு ஆசீர்வாதத்தை காண முடியலன்னு சொல்லி இந்த நாளில் கலங்கி கொண்டு இருக்கிறோம். ஏசப்பா சொல்றாங்க, நீ எந்த விதமான காரியத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை நீ காண விரும்புறியோ அந்த விஷயத்தை என்னோட பாதத்தில் நீ வைத்து விட்டு என்னுடைய சித்தத்துக்கு நீ ஒப்பு கொடுக்கும் போது நான் உனக்கு முன்னே போய் கோணலான காரியங்களை, உனக்கு எதிராக இருக்கிற காரியங்களை, தடைகளை யாவற்றையும் நான் மாற்றி அதை செவ்வாய்ப்படுத்துவேன்னு சொல்லி இந்த நாள் ஏசப்பா வாக்கு பண்றாங்க. ஆமென், அல்லேலூயா. இந்த நாளில் நம்ம எல்லா காரியத்தையும் ஏசப்பா கரத்தில் ஒப்பு கொடுத்துட்டு அந்த காரியத்துக்காக நம்ம போறோமான்னு சொல்லி இந்த நாளில் ஜெபிக்கணும். ஆமென், அல்லேலூயா. இந்த நாளில் நம்ம ஒவ்வொரு காரியங்களும் என்ன விதமான காரியங்களாக இருந்தாலும் சரி, உங்களோட வேலையின் காரியங்களாக இருந்தாலும் சரி, படிப்பின் காரியங்களாக இருந்தாலும் சரி, இல்லை பலவீனமாக இருந்தாலும் சரி, எந்த காரியங்களாக இருந்தாலும் ஏசப்பா பாதத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கும் போது அதோடைய மகிமையை நம்ம காணும்படி ஏசப்பா ஒரு ஆசீர்வாதத்தை காண கிருபை செய்வாங்க. ஆமீன், அல்லேலூயா. எந்த மனுஷனாலையும் செய்ய முடியாது, எந்த விதமான காரியமும் செய்ய முடியாது, நம்மளால எதையுமே செய்ய முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவானவனால எல்லா காரியங்களையும் வாய்க்க செய்ய முடியும். ஆமீன். நீங்கள் எல்லாத்தையும் ஏசப்பா கரத்தில் ஒப்பு கொடுக்கும் போது அவர் நமக்கு முன்னே போய் எல்லா விதமான கோணலான காரியங்கள், எல்லா விதமான தடைகளை உடைத்து போட்டு அதை ஒரு ஆசீர்வாதமான காரியங்களை, ஆசீர்வாதத்தை நம்ம காணும்படியாக ஒரு அற்புதத்தை சித்தமுள்ள தேவனா இருக்கிறாங்க. ஆமென், அல்லேலூயா. இந்த நாளில் இயேசு கிறிஸ்து அந்த வார்த்தை கொடுத்ததுக்கு நன்றி சொல்லி அப்படி சிரிச்சு முடிகளை கண்ணை முடிச்சு வைக்கலாம். ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் தகப்பனே, துதிவாசமாக இருக்கேன் சுராஜாவே மக்களான ஒரு ஸ்தோத்திரத்தை நேர்த்தி கொடுத்த கிருபைக்காக நன்றி. இந்த நாளில் தகப்பனே எங்களுக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன்னு சொன்ன தகப்பனே அப்பா, எங்களுக்கு முன்னே போய் எல்லா தடைகளையும், எல்லா விதமான அண்டவரே அப்பா, பிசாசின் காரியங்களாக இருந்தாலும், எல்லா விதமான அண்டவர் மனுஷனோட சூழ்நிலையாக இருந்தால் எல்லாத்தையும் நீ மாற்றி போட்டு ஒரு பெரிய அற்புதத்தை, ஆச்சரியத்தை காணும்படியாக நீ செய்ய கிருபைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்க. பிரேஸ் கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். எல்லாருக்கும் பிரேஸ் லார்ட்.